இது ஐரிங்காவ் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில். ஐரிங்காவ் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில்னா ஐயப்பனோட மெயின் கோவிலில் போக வேண்டிய பஸ் வந்து விட்டது நண்பர்களே. ஒரு வழியாக குற்றாலம் பஸ் ஸ்டாண்டுக்கு காலையில் 8:44 வந்தேன். ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். டிக்கெட் ரேட் வந்து 44. ஹாய் நண்பர்களே, நான் தான் தமிழ் மணிகண்டன். இன்றைக்கி நைட்டு நான் கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய ஆரியங்காவு ஐயப்பன் கோவிலுக்கு கிளம்பிட்டுருக்கேன். இப்போது மணி 11:44. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நான் திருச்சியிலேருந்து ஆரியங்காவு கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த ட்ராவலில் நான் பார்க்குற சின்ன சின்ன விஷயங்கள், அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ஆரியங்காவு கோயில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில் சிறப்புகள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க. நண்பர்களே, நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம் என் வீடு. ஸோ இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நம்ம பைக்கில் தான் போக போகிறோம். இது பாருங்கள், இது என்னோடய பைக்கு. ஸோ இந்த பைக்கில் தான் இப்போ நம்ம ஜேர்னி பண்ண போகிறோம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நம்ம பஸ் ஸ்டாண்டோட பார்க்கிங்கில் வந்து வண்டியை போட்டுட்டோம். ஸோ நம்ம வந்திருக்கிறது திருச்சியோட நியூ பஸ் ஸ்டாண்டு. நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் பஸ் ஸ்டாண்டை காட்டுறேன். தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் ஏசி பஸ் ஸ்டாண்ட். ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஓகே போகலாமா? திருச்சி நியூ பஸ் ஸ்டாண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, திருச்சி நியூ பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. நம்ம செங்கோட்டை பஸ்ஸில் ஏறி போகணும். இங்கேருந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பஸ் ஸ்டாண்டு பாருங்கள். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. மேலே வந்து டவுன் பஸ் ஸ்டாண்டு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும்னு நினைக்கிறேன், டவுன் பஸ்ஸஸ் மேலே. போக வேண்டிய பஸ் வந்து விட்டது. நம்ம இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஸோ நம்ம போக வேண்டிய பஸ் வந்துருச்சு. நம்ம இந்த பஸ்ஸில் போக போகிறோம். பஸ்ஸில் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பஸ்ஸு செம்ம கும்பல். ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சென்னையிலேருந்து வருது போல் பஸ்ஸு க்ரௌடு செம்மையாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக பஸ் ஏறியாச்சு. ஸோ நான் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக நமக்கு இடம் கிடச்சிருச்சு. உட்காந்துட்டோம். 12:57 பஸ்ஸு கிளம்புறது நண்பர்களே. நமக்கு விண்டோ சீட் கிடைக்காதனால எனக்கு எதுவும் காட்ட முடியல. அதனால உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் கிளம்பியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டாப் மதுரை. மதுரைக்கு 12:50 வந்திருக்கு. 3:15 இங்கேருந்து கிளம்புது. ஒரு வழியாக குற்றாலம் பஸ் ஸ்டாண்டுக்கு காலையில் 8:44 வந்தேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 8:15 ஆகுது. ஆக்சுவலாக வந்தோடனே போயிட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படின்னா ஆரியங்காவ் பஸ் ஸ்டாண்டு போக போகிறோம். நம்ம கேரளா போகிற பஸ்ஸில் ஏற போகிறோம். ஸோ கேரளா பஸ்ஸில் தான் நம்ம இப்போது ட்ராவல் பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த பஸ்ஸை காட்டுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ ஆரியங்காவு ஐயப்பன் கோவிலுக்கு பஸ்ஸில் ஏறிட்டோம் மக்களே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸு கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். இப்போது நமக்கு ஜன்னல் ஓரத்தில் சீட் கிடச்சிருக்கு. அதனால் நான் இங்கேருந்து ட்ராவல் பண்ணும்போது வழியில் இருக்கிற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதனால் பஸ் கிளம்பிடுச்சு நண்பர்களே. பஸ் கிளம்பிடுச்சு. ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ராவல் டைம் 45
45 minutes அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்து வச்சுருந்தாரு. அவர் இங்கே லோக்கல் தான் போல. எடுத்தாச்சு, ஒரு வழியாக டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் ரேட் வந்து 44. பஸ்ஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேரளா பார்டரை நம்ம தொட்டுவோம். போகிற வழியில் கோட்டை வாசல் கருப்புசாமி கோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து எஸ் வளைவு அப்படின்ற இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள், பெண்டாக இருக்கிற வளைவை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி இருக்கு பாருங்கள். ஆமாம், ஸோ எஸ் வளைவில் பஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. டீட்டெயில்ஸ் எல்லாம் சார் தான் கொடுத்துருக்காரு. சார் ஒரு ஹாய் சொல்லுங்கள் சார். தமிழ்நாடு எல்லை நம்ம கேரளாக்குள்ளே புகுந்து விட்டோம். கேரளா பாட்டில் புகுந்தாச்சு. வழியாக நம்ம பஸ்லேருந்து இறங்கிட்டோம். நம்ம இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ கோவில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. கோவிலுக்கிட்ட வந்துட்டோம். நண்பர்களே, இதுதான் கோயிலுக்கு போகிற பாதை. ஸோ நம்ம உள்ளே வந்தது, ஸோ இந்த வழியாக தான் உள்ளே வந்தோம். நான் உங்களுக்கு அந்த சைடு காமிச்சேன். ஸோ இந்த வழியாக தான் வந்தோம். ஸோ இதுதான் பாதை. கோயில் போகிற வழியில் பாதை ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இந்த ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளாவோட பார்டரில் இருக்குது. அதாவது தென்காசியிலேருந்து கரெக்டாக 30 கிலோமீட்டர் கேரளா பார்டரில் அமைஞ்சிருக்க ஒரு கோவில் தான் ஆரியங்காவு ஐயப்பன் கோவில். நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து விட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பசாமி கோவில் இருக்குது. ஒருத்தர் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தெரியும் நினைக்கிறேன். நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்த வழி இது. ஸோ மலைகள் இருக்கிறதையும் அது மேலே, ஸோ மலையில் தான் நம்ம இருக்கோம். ஸோ வாங்க
ஓகே, இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஸோ இதுதான் கோவிலோட அடுத்த என்ட்ரன்ஸ். நம்ம வந்து விட்டோம். இங்கே ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் வந்து கோயில்களுக்கு தேவையான மாலை, அதுக்கப்புறம் கோவில் ஜாமான்லாம் இங்கே இருக்குது. ஸோ அங்கே ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்க முடியும். നെയ്യുണ്ട്, പനിനീരുണ്ട്, ഭസ്മമുണ്ട്, പട്ടുണ്ട്, എല്ലാ പൊരുളും பண்ணிட்டு இருந்தாலும் பூஜா பொருள்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இது. இங்கே எள்ளுகிழி மாலையுண்டு, எள்ளுகிழி மாலை, அது கிரகதோஷம் மாறுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் உண்டு. இந்த கோயிலுக்கு ஏதாவது சிறப்பு ஏதாவது இருக்கா? இந்த விஷயம் பண்ணாதான் இங்கே சிறப்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா? இந்த விஷயம் பண்ணல, ஆனால் இந்த கோயிலே வந்து கல்யாணம் முடியாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது தான் மெயின் விஷயம். அதுக்கு உங்களுக்கு என்ன வழிபாடு வேணாலும் பண்ணலாம். குழந்தைகளுக்கு அந்த மாதிரி உள்ள விசேஷங்களுக்கு நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு மாலை வாங்கிக்கலாம். இது ஆயிரங்காவ் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில். ஆயிரங்காவ் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில்னா ஐயப்பனோட மெயின் കോവിലിൽ അയ്യപ്പൻ കുളത്തപ്പുഴയിൽ ബാലകരായിട്ടും ഇങ്ങ യൗവന സ്വരൂപമായിട്ടും അച്ചൻകോവിലിലെ ഗൃഹസ്ഥാശ്രമമായിട്ടും ശബരിമലയിലെ സന്യാസമായിട്ടും പൊന്നമ്പല മേട്ടിലെ ആത്മാവായി ജ്യോതിയായിട്ടും ഇരിക്കുന്നു. ഇതാണ് 5 മെയിൻ കോവിൽ. 5 മെയിൻ കോവിലിൽ ഒരു കോവിൽ தான் இந்த கோவில். പിന്നെ വേറെ എന്ന് പറഞ്ഞാൽ இந்த கோவில் திருக்கல்யாணம் விசேஷம். இந்த கோவிலில் தான் பகவானே கல்யாண விசேஷம் நடக்கும். அம்மன் வந்து மதுரா சௌராஷ்டிரா பிராமன்ஸ், அங்கே தான் அம்மனோட ஊர். புஷ்கலாதேவி அவங்க, அதாவது மார்கழி மாதம்தான், கார்த்திகைக்கு அடுத்து மார்கழி தானே, மார்கழி மாதம், மார்கழி மாதம் பிறக்கிறதுலேருந்து 10 நாள் வரை திருவிழா. அந்த திருவிழாவில் தான் உற்சவம் நடக்கும். அந்த உற்சவம் நடக்கிறதுல 8வது நாள் திருக்கல்யாணம், சௌராஷ்டிரா பிராமின்ஸு திருக்கல்யாணம் நடக்கும். அவங்க அதாவது அம்மனோட வகையாയിട്ട് அவங்க ஒரு 10,000-15,000 பேர் வரும். இங்கே உள்ளவங்க மலையாளிஸ் வந்து பையனோட வகையாയിട്ട് இங்கே கொட்டாரத்தில் நிச்சயம் நடக்கும். அதான் கொட்டாரம். அங்கே நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் அந்த மேலே கொட்டாரத்தில் நடக்கும். அதில்லை இந்த சைடில் கொட்டாரம் இந்த 2 மரத்துக்கு இடையில தெரியுதா, இந்த கொட்டாரத்தில் தான் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் இல்லை, நிச்சயம். திருக்கல்யாணத்துக்குள்ள நிச்சயம் காரியங்கள் எல்லாம் நடக்கும். தாம்பூலத்தட்டு மாற்றுறது அதெல்லாம் அங்கே நடக்கும். அதுக்கப்புறம் கீழே திருக்கல்யாண மண்டபம் உண்டு. அதில் வச்சு தான் திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். திருக்கல்யாண உற்சவம் நடக்கும்போது அம்மாவுக்கு மஞ்சச்சரடு நிறையா கொண்டு வருவாங்க அங்கேருந்து. அந்த மஞ்சச்சரடு திருக்கல்யாணம் கல்யாணம் தாலி கட்டு மட்டும் நடக்காது, பாக்கி எல்லாமே நடக்கும். தாலி கட்டுற டைமில் அம்மா புறத்தவும்னா அதுக்கு என்ன சொல்கிறது, ரிதுமதி ஆகும்னா வெளியில் ஆகும். அம்மா வந்து அதுக்கு பீரியட்ஸ் டைம் மாதிரியாகி அம்மா வெளியில் ஆகும். அப்போ கல்யாணம் வந்து அடுத்த வருஷத்துக்கு மாற்றி வைப்பாங்க. அவங்க பெரியவங்க கூடி ஆளை வச்சு அடுத்த வருஷம் கல்யாணம் நடத்தலாம்னு சொல்லிட்டு பிரிவாங்க. அப்போ அம்மனை கொண்டு வர்ற இந்த மஞ்சச்சரடு இருக்குது, தாலிச்சரடு. அந்த தாலிச்சரடை அன்னைக்கு வந்து கும்பிட்டு விரதம் எடுத்து கையில் கட்டுவாங்க கல்யாணம் முடியாதவங்க. கல்யாணம் முடியாதவங்க கட்டினா அடுத்த வருஷம் திருவிழா பார்க்க வரும்போது கல்யாணம் முடிஞ்சு தான் வருவாங்க. அப்படி ஒரு ஐதீகம் பயங்கர ஃபேமஸ். அதுக்கு எந்த மாதத்தில் நடக்கும்? அது டிசம்பர் மேக்ஸிமம் டிசம்பர் 25 இல்லை 3 வருஷம் முடியும் போது 26. இந்த அதிவர்ஷம் வரும்போது இந்த இது மாறி வரும். அதில் டிசம்பர் 25 தான் மெயினாയിട്ട് எல்லா வருஷமும் வரும். കൂടുതൽ 25 தான் வரும். அது 3 வருஷம் 25 வந்தாச்சுன்னா ஒரு வருஷம் 26 வரும். இப்போ முடிஞ்சது வந்து 26ல். இப்போ அடுத்த வருஷம் வந்து 25ல் வரும், டிசம்பர் 25. அந்த அன்னைக்கு வந்து அப்போ நைட்டு ஒரு 11 மணி ஆகும். இதெல்லாம் முடியும், 11-12 மணி ஆகும். அந்த சரடை கட்டி அடுத்த வருஷம் அதுக்குன்னு நிறைய இடத்துல இருந்து கேரளா சைடில் என்ன பாலக்காடு, அங்கே இங்கே திருச்சூர், அங்கே இருந்தெல்லாம் திருவனந்தபுரம், நிறைய இடத்துல இருந்து ஆள் வரும் அந்த சரடு வாங்குறதுக்குன்னு. பகவானை தொழுது கும்பிட்டுட்டு அந்த சரடை வாங்கி கட்டுவாங்க. கட்டி அடுத்த வருஷம் கல்யாணம் நடக்காது. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய வராங்க. இந்த கோயிலே வர்றது மொத்தத்தில் ஒரு 70% ஆளுக வந்து தமிழ்நாட்டுக்காரங்க தான். தமிழ்நாட்டுக்காரங்க நிறைய வரும்.
പിന്നെ அந்த 10 நாள் ஊர்வலத்துக்கும் 10 பகவானுக்கு 10 இது வச்சிருக்கு தேர். 10 தேரை கீழே இருக்குது. 10 தேரில் 10 நாளும் அந்த கோயிலுக்குள்ளே சுற்றி வரும். திருக்கல்யாணத்தான വലിയ சப்பரம் கட்டி, அது தமிழ்நாடு ஸ்டைல் தான் கல்யாணம் ஆச்சாரம் எல்லாம். 41 நாள் அன்னதானம், அப்படி எல்லாமே உண்டு. ஒரு கல்யாணம் எப்படி நடக்குதோ அது மாதிரி எல்லாமே நடக்கும். டிசம்பரில் இல்லை, கார்த்திகையில் இருந்து பொங்கல் முடிகிற வரைக்கும் இங்கே கூட்டம் தான். ஒரு 60-70 நாள் அது திருவிழா மாதிரி கூட்டம் தான். அது சபரிமலைக்கு போகிற ஆளுகளில் 70% ஆளும் இந்த வழியாக தான் போகும். அதனால் அவ்வளோ கூட்டம் இருக்கும். இப்போ திருவிழா முடிஞ்சு இப்போ 2 நாளாவதே உள்ள எல்லா கடையெல்லாம் பொழிச்சிடும். இல்லைங்க இங்கே மொத்தம் கடை பகலம் ஆள் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். പിന്നെ கோயிலுக்கு உள்ளே வந்து கேரளா ஆச்சாரവും கோயிலுக்கு வெளியில் வந்து தமிழ்நாடு ஸ்டைல் ஆச்சாரம் உண்டு. കൂടുതൽ തമിഴ്നാട്ടുകാരങ്ങൾ நிறைய வருவாங்க. வந்து பொங்கல் போடுறது அந்த மாதிரிയുള്ള விசேஷம் எல்லாம் உண்டு. പിന്നെ கீழே பொங்கல் அன்னைக்கு இங்கே கீழே ஒரு பேச்சியம்மா உண்டு. அங்கே பொங்கல் போடுவாங்க. பொங்கல்னால் நிறைய ஆட்கள் கூடி சேர்ந்து பொங்கல் போடுவாங்க. கீழே பெரிய கிரவுண்ட் உண்டு. கிரவுண்டில் പിന്നെ இங்கே கருப்பசாமி, கருப்பாயி, நாகர், கோயிலுக்கு பின்னாடி சிவன் எல்லாம் உண்டு. முன்னாடி ஆறு இருக்குது, ஆற்றுல குளிச்சிக்கலாம். பாக்கி எல்லா சௌகര്യവും ഉണ്ട്. പിന്നെ இந்த திருவிழா தான் மெயின் விசேஷம். പിന്നെ പங்குനി ഉത്രം விசேஷம். പിന്നെ എല്ലാ മാസപ്പിറപ്പുക്കും വിശേഷ ദിവസം தான். പിന്നെ ബുധൻകിഴமை ശനിക്കിഴமை വാരത്തിൽ ബുധനും ശനിയും വിശേഷം. പിന്നെ ബാക്കിയുള്ളതെന്ന് പറഞ്ഞാൽ ശിവരാത്രിക്ക് வந்து நம்ம ராஜபாளையத்திலிருந்து நிறைய ஆள் வரும். ராஜபாளையம், சத்திரப்பட்டி அந்த சுற்றுவட்டத்தில் அவங்களுக்கு குலசாமி. சிவராத்திரியும் ஃபேமஸ். நைட்டு கோவில் ஓப்பன், சிவநடை ஓப்பனாக இருக்கும். கோயிலுக்கு பின்னாடி சிவநடை இருக்குது. சிவநடை ஓப்பனாக இருக்கும். அது கூட கீழே பேச்சியம்மா இருக்குல்ல, சொன்ன பேச்சியம்மா கோவிலில் அவங்களுக்கு பெரிய விசேஷம். அவங்க குலசாமி, குலதெய்வம். அது மாதிரி கருப்பனுக்கும் குலசாமிக்கும் வந்து பந்தல் போட்டு அவங்க அன்னதானம் எல்லாம் போட்டு அன்னைக்கு அதே மாதிரி கரும்பிலே பந்தல் போடுவாங்க அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து வேற இது எல்லா விசேஷம். പിന്നെ விஷு, சித்திரை விஷு. அது விஷு, சித்திரை விஷு. ஏப்ரல் மாதம் வரை, ஏப்ரல் 14 வரை சித்திரை விஷு. சித்திரை விஷு வந்து அப்போ நம்ம அது கேரளாவில் எல்லா இடத்துலையும் ஃபேமஸ். சித்திரை விஷு எல்லா இடத்துலையும் ஃபேமஸ்ஸு. அது அன்னைக்கும் நிறையா கூட்டம் இருக்கும். പിന്നെ அது കഴിഞ്ഞ പിന്നെ நவராத்திரிக்கு மட்டும்தான் அங்கே ஒரு மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு கோயில் உண்டு, சரஸ்வதி மண்டபம். அந்த கோயில் அந்த 9 நாள் மட்டும்தான் திறக்கும். பொம்மை கோயில் எல்லாம் வச்சு தமிழ்நாடு ஸ்டைல் மாதிரி தான். எப்படி தமிழ்நாட்டில் ஆச்சாரம் பண்ணுறாங்க அதே மாதிரி பொம்மை கோயில் எல்லாம் வச்சு தான் பூஜை பண்ணி 9 நாள் பூஜை. 10ஆம் நாள் இங்கே எழுத்து நிறுத்துவாங்க. எழுத்து பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு முன்னே, ஸ்கூலில் சேர்க்கிறதுக்கு முன்னாடி ஹரிஸ்ரீ எழுதி சொல்லி கொடுக்குறது இங்கே. அதுக்கு பயங்கர ஆள் வரும், பயங்கரமாக கூட்டம் வரும். அந்த 2.5 வயசு 3 வயசு வரும்போது ஃபஸ்ட்டு எழுத்து அது பச்சரிசியில் சொர்ணம் வச்சு, அந்த பச்சரிசியில் சொர்ணம் அந்த கை பிள்ளையோட விரலில் போட்டு அதை வச்சு எழுதி கொடுக்கும். அந்த படிப்பு ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அதுக்குன்னு நிறைய ஆள் வரும். அதுக்குன்னு പിന്നെ நம்ம இங்கே കൂടുതലും வந்து திருநெல்வேலி, தென்காசி, ராஜபாளையம், சத்திரப்பட்டி, പിന്നെ நாகர்கோவில், പിന്നെ மதுரைக்காரங்க நிறைய வருவாங்க. மதுரைக்காரங்க என்றைக்கும் வந்துகிட்டே இருப்பாங்க. காரணம் அவங்களுக்கு அம்மன் இங்கே இருக்க, அவங்களுக்குள்ளதான் அம்மன் இங்கே இருக்கு. புஷ்கலாதேவி வந்து சௌராஷ்டிரா பிராமின்ஸ், மதுரை சௌராஷ்டிரா பிராமின்ஸில் இருக்கிறதா அம்மன். அப்படிதான். அதனால் அவங்க எப்பவும் வந்துட்டு இடையில வந்துகிட்டே இருப்பாங்க. பின்ன சீசனுக்கு அவங்க எப்பவும் இருப்பாங்க, எப்பவும் வந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ கோயிலே வேலை நடந்துகிட்ருக்கு, இனோவேஷன் ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்குது. புதுக்கி பண்ணிடுறாங்க. அந்த பெயிண்ட் பழசெல்லாம் எடுத்து எல்லாமே கல் மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி பெயிண்ட் வச்சுருந்து பெயிண்ட் எல்லாம் இலக்கி எல்லாமே கல் மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க. வேலை நடந்துருக்கு. இப்போ சீசனாலே இப்போ 2 மாதம் பெண்டிங் போட்டிருக்காங்க. இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ பண்ணலை, இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து ஐயப்பன் மதகஜ வாகனம், அதாவது மதகஜ வாகனம் மதம் பிடிச்ச யானை மேலே உட்காந்துருக்காரு. இங்கே
அதான் அதாவது இந்த அம்மனை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது வந்து மதுரையில் இருந்து இந்த துணி இருக்குல்ல, துணி பட்டு வந்து ராஜ குடும்பத்துக்கு பட்டு போகிற வழி இது ஃபஸ்ட்டு முன்னாடி காலத்து. അപ്പം அங்கே இருந்து கொண்டு வரும்போது இந்த அம்மனும் அவங்க அப்பாவும் பட்டும் கொண்டு வர வழியில் இது அப்பாவும் மகளுமாக வந்தது. அப்போ இங்கே மொத்தம் காடு தானே. அப்போ யானை வழிமறிச்சிக்கும்போது ஐயப்பன் வேடன் ரூபத்தில் போய் அவங்கள காப்பாற்றியாச்சு. அப்போ ஐயப்பன் கையில் கொடுத்து நான் பட்டு கொடுத்துட்டு திருப்பி வரும்போது மகளை கொண்டு போகிறேன்னு പറഞ്ഞ് கொண்டு போய் ஐயப்பனுக்கு அவங்க கையில் இருந்த വലിയൊരു பட்டும் சம்மானமாக கொடுத்துட்டு போய் திருப்பி வரும்போது மகளை பார்க்கல. திருப்பி வந்து பார்க்கும்போது ஐயப்பன் கூட உள்ளே இருக்குது. அந்த யானை மேலே மிதித்து தான் ஐயப்பன் உட்கார்ந்துருப்பார். மதம் பிடித்த யானை மேலே மிதித்து தான் உட்கார்ந்துருப்பார். அதான் பிரதிஷ்டை அப்படி தான். அந்த இதனால தான் சௌராஷ்டிர பகவானுக்கு திருக்கல்யாண ஆச்சாரம் எல்லாம் இங்கே நடக்கும். அவங்க குடும்பத்தில் உள்ள பொண்ணு மதுரா சௌராஷ்டிர பிராமின்ஸ் அவங்க நிறையா வருவாங்க. இதோட மூலஸ்தானம் வந்து இந்த சம்பவம் நடக்கிற இடம் வந்து மாம்பழத்தரைன்னு சொல்லுவோம். இங்கே இருந்து 22 கிலோமீட்டர் மாம்பழத்தரையில் தான் இதோட அம்மனோட மூலஸ்தானம். அங்கே பகவதியாக இருக்கார். மாம்பழத்தரை பகவதியாயிட்டு அங்கே இருக்காது. அது அவங்கள எப்போ வந்தாலும் அங்கே போய் கும்பிட்டு தான் போவாங்க. அங்கே இருந்தால் ஜோதியை அழைச்சிட்டு வர்றது. அம்மனை அழைச்சிட்டு ஜோதியை இங்கே கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் நடக்கும். அதான் இங்கே உள்ள மெயின் விசேஷம். தான் பொதுவாக இங்கே வர மக்களுக்கு என்ன மாதிரி நிவர்த்திகள் கிடைக்கும், எந்த மாதிரி விஷயங்களுக்கு? அது இது ஆரியங்காவில் ஐயன் எவ்வளோ சொரூபத்தில் இருக்காரு, எதை கேட்டாலும் கொடுக்கும். அதுதான் அதாவது எவ்வளோ சொரூபம்னா கல்யாண வயசு, பசங்க வயசு, எதை கேட்டாலும் கொடுக்குற வயசு. அதான் இங்கே ഏറ്റവും ஃபேமஸ். எந்த இதுக்குன்னாலும் இங்கே வரலாம். காரணம் அந்த மாதிரி வயசுல இருக்குது ஐயப்பன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அதான் மெயின் விசேஷம். மெயின் விசேஷம் வந்து கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள மெயின் விசேஷம். அந்த மாதிரி உள்ளது. പിന്നെ எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேருக்கு குலசாமியாയിട്ടുம் இருக்குது. அதனால் அந்த மாதிரி வர்றவங்களும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி இப்போ இடநாளில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் குலசாமியை கும்பிட வருவாங்க. அது அவங்க கோயிலுக்கு வெளியில் சுற்றி மொத்தம் தமிழ்நாடு ஆச்சாரம் தான், தமிழ்நாடு ஸ்டைல் தான் எல்லாமே. இங்கே திருவிழாவும் தமிழ்நாடு ஸ்டைலு தான். கோயிலுக்குள்ளே நடக்கிற பூஜை இது மட்டும்தான் கேரளா ஸ்டைலில் வந்து பூஜா காரியங்கள் இதெல்லாம் வந்து கேரளா ஸ்டைலு. ஆனால் வெளியில் சுற்றி நடக்கிற ஆச்சாரம் மொத்தம் தமிழ்நாடு ஸ்டைலு. அப்படி தான் இங்கே வேறு மெயினாയിട്ടുള്ള விசேஷம் இந்த கல்யாணம் தான். கல்யாணம் அது கண்டிப்பாக நடக்காது. கல்யாணம் முடியலைன்னா அந்த சரடு வந்து ஆனால் விரதம் இருந்து கட்டணும். சும்மா வந்து சரடு கட்டினா நடக்காது. ஒரு 10 நாள் 11 நாளாவது குறைஞ்சது விரதம் இருந்து அதுக்கு முன்னாடி அந்த திருக்கல்யாணத்துக்கு 10-11 நாள் முன்னாடி விரதம் இருந்து அந்த திருக்கல்யாணத்துக்கு அன்னைக்கு வந்து திருக்கல்யாணம் பார்த்து கும்பிட்டு அப்போ அன்னைக்கு கொடுக்குற அன்னைக்கு பயங்கர க்யூவாக இருக்கும், பயங்கர ஆளாக இருக்குது வாங்குறதுக்கு. அதில் நின்று அது வாங்கி நம்பிக்கையோட கட்டினா கரெக்டாக நடக்கும். என்ன நினைச்சாலும் நடக்கும். அதான் எங்கள் மெயின் விசேஷம். அந்த கல்யாணம் கண்டிப்பாக அது நடந்திருக்கும். அடுத்த வருஷம் வரும்போது அப்படி தான் வரும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இஷ்டம் போல் எப்படி நடந்திருக்கு. நிறைய பேர் வராங்க, எப்பவும் வந்துட்டே இருக்காங்க. காரணம் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்காங்க. அப்படி உள்ளவங்க 41 நாள் பட்டினியாக போனவங்களே கிடையாது. இங்கே 41 நாள் 3 நேரம் அன்னதானம் நடக்கும். அன்றைக்கி திருவிழா அரும்புக்கு முன்னாடி 41 நாள். நீங்கள் சொல்கிறது டிசம்பர் நவம்பர் 15 இருந்து ஜனவரி 14-15 வரை விசேஷம் நடக்குது. இந்த விசேஷத்தில் மெயின் வந்து இந்த டிசம்பர் 20 திருவிழா வந்து 10 நாள் தான். பாக்கி எல்லாமே இந்த சீசன், மண்டலகால சீசன். அதான். ஓகே, ரொம்ப நன்றி. சரி, நன்றி சொல்லிடுங்க. அப்படியே மக்கள்கிட்ட சொல்லுங்க, எல்லாரும் வாங்கன்னு சொல்லுங்க. எல்லாரையும் வரவேற்க வந்தால் எல்லாம் நல்லது நடக்கும். எல்லாரும் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு நிறைய தெரியும், இந்த கோயிலை பற்றி நிறைய தெரியும். நிறைய பேர் வராங்க, சுத்தம் போல ஆளுக்கு வந்துட்டே இருக்காங்க. இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சு ஒவ்வொரு டைமும் ஆள் வந்துட்டே தான் இருக்காங்க. அது இந்த மாதிரி கல்யாண விஷயம் தான் மெயின்.
இங்கே வந்து 11 வாட்டி கண்டினியூஸாக வந்து முடங்காமல் வந்துச்சா கூட அந்த இது நடக்கும். அந்த மாதிரி உண்டு. പിന്നെ அதுக்குன்னு தனி அங்கே அர்ச்சனையுண்டு, தனி கல்யாணம் நடக்கிறதுக்கு. அந்த மாதிரி உள்ள விசேஷம் எல்லாம் உண்டு. சரி, எல்லோரும் வாங்க வந்து கும்பிடுங்க. പിന്നെ എനിക്ക് கரெக்டாக தமிழ் தெரியாது, மலையாளம். ஓகே. உங்கள் நேம் என்ன? என் பேர் வந்து அகில். நீங்கள் இங்கே கடை இங்கே தான் வீடு, இங்கே பக்கத்தில். இங்கே இருந்து ஒரு 5 மினிட் தூரம். இது ஆரியங்காவில் தான் ஊரும். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. ஓகே. நம்ம மாலை மட்டும் வாங்கியிருக்கோம் சாமிக்கு. ஸோ நம்ம மேலேருந்து ஃபுல்லாக கீழே வந்தாச்சு. அந்த பூஜா கடையில் இருக்கிறவர் சொன்னாங்க, போயிட்டு இங்கே பக்கத்தில் ஏதோ அருவி இருக்கான், அதில் கை கால் அலம்பிட்டு அங்கே விநாயகர் இருப்பாராம், அவரை கும்பிட்டுட்டு தான் மூலஸ்தானம் போகணும் அப்படின்னு இருக்காரு. ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். விநாயகரை தான் கும்பிடணும் போல். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த அருவி. ஸோ இங்கே தான் கை கால் அலம்பணுன்னாங்க. ஸோ நம்ம மாலையை இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு இங்கே பாருங்கள், இதுதான் கை கால் நம்ம அலும்ப வேண்டிய அருவி. இது நெடுந்தூரம் போகும்னு நினைக்கிறேன். இங்கே அணை மாதிரி கட்டியிருக்காங்க வரவங்க கை கால் அலம்புறதுக்கு. மேலே ஃபுல்லாக மலை தான். அந்த குளத்துல கால் அலம்பிட்டு இந்த விநாயகரை தான் முதல்ல வணங்கணுமா. ஸோ நம்ம வணங்கியாச்சு விநாயகனை. மக்களே, இந்த வழியாக போயிட்டு அந்த ஆற்றுல கால் அலம்பிட்டு மேலே இருக்க இந்த கணபதியை வணங்கிட்டு அப்படியே இதே வழியாக தான் நம்ம இந்த மூலஸ்தானத்துக்கு போக போகிறோம். ஸோ இது உள்ளே தான் ஆரியங்காவு ஐயப்பன் இருக்கார். வாங்க நம்ம போய் அவரை தரிசனம் பண்ணலாம். முதல்ல இந்த கம்பத்தை கும்பிட்டுக்கோ. நம்ம இப்போது கோவிலோட என்ட்ரன்ஸ்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலாமா என்னன்னு தெரியல, பட் நம்ம உள்ளே போகிறோம். வாங்க கோயிலுக்கு போகலாம். ஸோ இங்கே ஒரு தராசு இருக்குது. ஸோ இது உள்ளதான் ஐயப்பன் இருக்கார். கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்தாச்சு. மூலஸ்தானத்தில் வீடியோ அலௌடு இல்லைன்றதுனால நம்மளை எடுக்க முடியலை. ஸோ கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கியாச்சு. இதில் இருக்கிறது அர்ச்சனை சீட்டு. ஸோ உள்ளே வரும்போது நம்ம ராசியை சொல்லி நம்ம நேமை சொன்னோன்னா நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணி கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா பூ, சந்தனம், திருநீர் ஸோ இருக்குது. ஒரு வழியாக நான் என் தரிசனத்தை முடிச்சிட்டேன். போகும்போது சட்டை போட அனுமதி இல்லை, சட்டை பனியன் எதுவுமே போட முடியாது. ஸோ அப்படி தான் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன். திருமண சடங்கு நடக்கிற மண்டபம் இது. ஸோ ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே அந்த நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கான ஸ்டேஜஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ
பேச்சியம்மன் கோயிலுக்குள்ளே போகிறோம். செலிப்ரேஷன் பண்ணுறது முன்னாடி போஸ்ட்டில் ஒட்டியிருக்காங்க. எனக்கு மலையாளம் தெரியாது, மலையாளம் தெரிஞ்சிருவங்க பார்த்துக்கோங்க. என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ ரொம்ப இறக்கத்தில் இருக்குது. இங்கே கீழே தான் கோவில் இருக்கும் போல். சரி வாங்க போய் பார்க்கலாம். இங்கே இருக்காங்க கோவில், வந்தாச்சு. ஒரு வழியாக பேச்சியம்மன் கோயிலுக்கு வந்து விட்டோம். வணக்கம் மாப்பிள்ள. வரல மாப்பிள்ள, இன்னும் இது வரைக்கும் வரல. அதனால சின்ன டிக்கெட்டு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையும் அதுலேருந்து மறுநாள், அதுக்கு மறுநாளும் கிடையாது. குடியரசு தினம். ஆமாம், மணி அடிக்கிறது. சில்லறைக்கு வழி இல்லை. உங்களுக்கு செய்வது ஆறு ஆறு இது எப்படிப்பட்ட இடத்துல இருந்து